நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனுக்கு மத்தியில் 2025 ஆர்சிபி இருக்கு இல்லையா, ஆர்சிபியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ் படித்தர் தான் வழிநடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி நிர்வாகம் அறிவிச்சிருக்கிறது ஒரு பக்கத்தில் ஆர்சிபி ரசிகர்கள் எல்லாத்தையுமே கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா கிங் கோலி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் மறுபடியும் கேப்டன்ஷிப் அப்படின்றது போகும்போது மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல ஆர்சிபி வந்துட்டு கிங் தான் வந்துட்டு வழிநடத்த போகிறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் கிங்க கேப்டனாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலியினுடைய ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைல்டாக வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு அதர் டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர் கேப்டன்ஸ் அப்படின்றவங்கள முன்னிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ருத்ராஜ் கைக்வாட் இருக்காங்க இல்லையா, அவர் ஆல்ரெடி கேப்டனாக வச்சு லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஹேட்ரிக் பண்ணியா, அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ரிஷப் பண்ட், ஒரு பக்கத்தில் ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு பக்கத்தில் கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் யங்கஸ்ட் கேப்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு டீமை லீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்து ஆர்சிபி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளும் ஒரு யங்கஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் கையில் வந்துட்டு டீமை கொடுக்கறது அப்படின்றதான் இனி வரக்கூடிய காலங்களில் டீமுக்கு நல்லதாக இருக்கும். இப்போலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் அந்த கேப்டனுக்கு செட் ஆகி பழகினாங்க அப்படின்னா ஃபியூச்சர்லேயும் வந்துட்டு அது கேப்டனுக்காக இருந்தாலும் சரி டீமுக்காக இருந்தாலும் சரி நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா 2024-25 நடந்த முஸ்டாக் அலி டிராஃபி இருக்கு இல்லையா, அதுலேயா இருந்தாலும் சரி இல்லை ரஞ்சி டிராஃபிலையா இருந்தாலும் சரி நல்லபடியான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத தான் ரஜத் படிதார் பண்ணியிருக்காரு. அதுலேயும் முஸ்டாக் அலி டிராஃபிலெலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கேப்டன் அந்த மத்திய பிரதேச டீம் அப்படின்றத ஃபைனல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளூர் போட்டிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு கேப்டனாக செயல்பட்ட அனுபவம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடியே வந்துட்டு அவர் அடிக்கக்கூடிய அடிகள் ஒவ்வொன்றுமே சும்மா இடி மாதிரி விடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பல டைம் ஆர்சிபியை காப்பாற்ற பிளேயர்ஸ்ல ரஜத் படித்தாரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் சீசன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடி பொழந்திருந்தாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 15 மேட்சஸ் ஆடி இருந்தவர் 395 ரன் அப்படின்றத அடிச்சு ஆர்சிபி இருக்கு இல்லையா அந்த பிளே ஆஃப் கொண்டு போறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா மாறி இருந்தார். ஸோ இது எல்லாத்தையுமே மனசுல வச்சு கூட்டி கழிச்சு பார்த்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய கேப்டனா ரஜத் படிதாரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. விராட் கோலியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய கேப்டன்ஷிப் அப்படின்ற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு ரொம்பவே எலிஜிபிளான பர்சன். ஸோ ஒரு டீமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் பின்னாடி நிற்போம். அது மட்டும் இல்லாமல் நீ கேப்டன் ஆனது வந்துட்டு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் அப்படின்றதையும் போட்டிருந்தாரு. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலி ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரஜத் படிதர் இருக்கார் இல்லையா, அவரை கேப்டனாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஆர்சிபியினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக முறை கேப்டன் இருக்காங்க இல்லையா, அதிக முறை கேப்டனை மாற்றின ஒரு டீம் அப்படின்னா அது ஆர்சிபி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட 8வது கேப்டனா வந்துட்டு பார்த்தோம்னா ரஜத் படிதார் மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அனில் கும்ப்ளே, டேனியல் வெட்டோரி, ஷேன் வாட்சன், ராகுல் டிராவிட், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஃபாப் டு பிளஸிஸ் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேப்டன்ஸ் மாறி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப்டன்ஸ் எல்லாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒவ்வொருத்தருமே வந்துட்டு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கேப்டன்ஸ் தான். பட் ஆர்சிபியினுடைய நேரமா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இத்தனை கேப்டன்ஸ் மாதிரியும் ஒரு கேப்டனால கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கப் அப்படின்றத கூட ஆர்சிபிக்கு கொண்டு வர முடியல அப்படின்றது சோகமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு யங் பிளட்டை லீட் பண்ண சொல்லுவோம். ஸோ ஒரு யங் பிளட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமை முன்னாடி கூட்டிட்டு போட்டோம், அதனால டீம்ல ஏதாவது வந்துட்டு நல்லது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் ரஜத் படிதர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் டீமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்க எப்படி வந்துட்டு இந்த மத்திய பிரதேச டீம் இருக்கு இல்லையா, ஆனால் உங்கள் டீம் மாதிரி வளர்ந்து நடத்துனீங்களோ அதே மாதிரி ஆர்சிபி டீமையும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே நினைக்காம உங்கள் ஸ்டைலில் வழி நடத்துங்க. மற்ற எல்லா பிளேயர்ஸுமே உங்களுடைய கேப்டன்ஷிப்க்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் சைடில் வந்து சொல்லப்பட்டிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ யார் இந்த ரஜத் படிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்டோரி எப்படி சொல்கிறது, லைஃப்பை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் யாரால் தூக்கி எறப்படுமோ அவங்களே ஒரு கட்டத்தில் நம்மளை கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு
பார்த்தோம் அப்படின்னா 2021 ஆக்ஷனில் வந்துட்டு ஆர்சிபி உட்பட மற்ற டீம்ஸ்னால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் ரஜத் படிதார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2022 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ சப்ஸ்டியூட் பிளேயராக உள்ளே வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா 1-2 மேட்சஸில் ஆடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அடி பிடிச்சி எடுக்கிறாப்புல யாரா அந்த பையன்கிட்ட டேலண்ட் எக்கச்சக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்த சீசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதாரை மிடில் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா, பேட்டிங் வரிசையிலேயே இருந்தாலும் சரி இல்லை ஓவர் சைஸுமே பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டரில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மிடில் ஆர்டரில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் தான் இறங்குற மாதிரி வாய்ப்பு அப்படின்றதும் இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு காட்டடி வந்துட்டு அடித்து கொடுக்குறாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் அடி அப்படின்னு சொல்லி அடித்ததுனால ஒவ்வொரு டீமுமே வந்துட்டு பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் தான் ரிட்டைன் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிங் கோலி, இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யஷ் தயால், மூணாவதாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதார் இருக்கார் இல்லையா, அவரை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரிட்டைன் பண்ணுறாங்க. அப்படி ரிட்டைன் பண்ண ஒருத்தர் தான் இப்போ டீம் அப்படின்றத கொண்டு போய் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி இருக்கார் இல்லையா, விராட் கோலியுடைய கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதா இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு ஃபாப் டூ பிளஸிஸ்மே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியில் பெருசாக சோபிக்கலை, பெருசாக நம்ம எப்படி சொல்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு விளையாடல அப்படின்னாலும் சவுத் ஆஃப்ரிக்காலேயே இருந்தாலும் சரி சிஎஸ்கேலேயே இருந்தாலும் சரி ஃபாப் விளையாடினதை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஃபாஃப் டு பிளஸிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நட்சத்திர பிளேயர்கள் இருந்த டீம் இப்போ புதுசாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புது டீமை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜத் படிதார் ஒரு கேப்டனாக இருந்து முன்னெடுத்துட்டு போகிறாரு அப்படின்றது அவர் மேலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத எதிர விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ்மேன் மட்டும்தான் தேவையான இடத்துல இறங்கி அதிரடியாக ஆடுறான். அவருடைய எப்படி சொல்கிறது அவருடைய பிளேயிங் விளையாடக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற யாரையுமே டிஃபெண்ட் பண்ணியோ இல்லை அஃபெண்ட் பண்ணியோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இப்போ அவர் கேப்டனாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருடைய விக்கெட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு அவர் பார்த்து விளையாடுறாரோ அந்த மாதிரி மொத்த மேட்சையுமே தூக்கி தோள்களில் சுமக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் அப்படின்றதும் அவருக்கு வந்திருக்கிறதுனால இனி எப்படி அவருடைய கேம் பிளே அப்படின்றது இருக்க போது, எப்படி இந்த விஷயம் அப்படின்றத கொண்டு போக போகிறாரு. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்ஷிப் அப்படின்றது இல்லாத வரைக்கும் நல்லா விளையாடுவாங்க. அந்த கேப்டன்ஷிப் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரெஷரை தாங்கிக்க முடியாமல் தன்னுடைய ஃபார்ம் அப்படின்றதையும் இழந்துருவாங்க. ஸோ கேப்டனாகவும் இருந்து அதே நேரத்தில் தன்னுடைய ஃபார்மோடைய விளையாடுறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். அதை பலர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, பலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால இந்த லிஸ்ட்டில் ரஜத் படிதார் எந்த லிஸ்ட்டில் வரப்போறாரு, ஆர்சிபி அவர் எங்கே கொண்டு போக போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆர்சிபியை பற்றியும் ரஜத் படிதார் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.